போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். புணர்ச்சியில் இரண்டாவது விதியை பார்க்க போகிறோம். இது உடம்படு மெய் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உயிர் ஈற்று உயிரெழுத்து ஒரு நிலைமொழியில் ஈராக வந்தால் எப்படி புணர்ச்சி ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது நிலைமொழியின் ஈராக உயிரும் வறுமொழியின் முதலாக உயிரும் வந்தால் இரண்டும் சேருவதில் சிரமம் ஏற்படும். அப்போ அவை ரெண்டும் சேர்ப்பதற்கான உயிர் ஒலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கே ஒரு மெய்யெழுத்து தோன்றும். அதுதான் உடம்படு மெய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 18 மெய்களில் இ யு அந்த ரெண்டு மட்டும்தான் உடம்படு மெய்களாக வரும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இ யு அப்படிங்கிறது. இப்போ நன்னூல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இ இ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும். அதாவது இ இ ஐ வந்தாக்கா அங்கே இ அப்படிங்கிற மெய்யெழுத்து இது சேரும். மற்ற உயிரெழுத்து வந்துச்சுன்னா இறுதியாக வந்துச்சுன்னா அங்கே இவ் அப்படிங்கிற மெய்யெழுத்து மெய்யாக வரும். ஏகாரத்து வந்துச்சுனாக்கா இது இரண்டுமே வரும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள், இ இ ஐக்கு என்ன விதிக்கு என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். மணி கூட்டல் அழகு. மணி ஈயில் முடியுது. அப்போ அங்கே ஈ அப்படிங்கிறது சேருது. மணி அழகு. தீ எரி தீ எரி. ஓடை ஓரம் ஐ ஓடை ஓரம். மணி அடி மணி ஈ மணி அடி. இப்போ இ இ ஐயில் அங்கே முடிஞ்சதுன்னா அங்கே ஈ அப்படிங்கிற மெய் உடம்படு மெய்யாக வரும் அப்படின்னு பார்க்குறோம். இது தவிர்த்து இந்த 3 உயிரையும் தவிர்த்து மற்ற உயிர்கள் வந்தால் அங்கே என்ன இவ் அப்படிங்கிற மெய்யெழுத்து உடம்படு மெய்யாக வரும். பல கூட்டல் உயிர் பல உயிர் பல அங்கே ஆங்கிற உயிர் வருது. பா இனம் ஆ பாவினம். குரு அருள் அங்கே ஊங்கிற உயிர் வருது. அப்போ குரு வருள். இப்படி தான் அதில் 2 விதமாக பார்க்குறோம். இ இ ஐக்கு ஒன்று, மற்ற உயிர்கள் வந்தால் அதுக்கு என்னென்னு பார்க்குறோம். இப்போ ஏகாரம் வந்தாக்கா அந்த எழுத்து நிலைமொழியினுடைய இறுதி ஏகாரமாக இருந்தால் ரெண்டுமே வரும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், சே கூட்டல் அடி சே ஏகாரம். சே அடி. ஈ வந்தால் சேயடி. இவ் வந்தால் சேவடி. ஈயு வரும் இவ்வு வரும். இதுதான் நமக்கு வினாவிலே இருக்குது. இதை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும். தே கூட்டல் ஆரம் தேவாரம். அவன் கூட்டல் இவனே அவன் அவனே இவன் அவனே இவன். தே கூட்டல் இலை தே இலை. இப்போ காட்சி அழகு. இதை பாருங்கள், இப்போ மேலே என்னென்ன விதிகள் பார்த்துருக்கோம்? 3 பார்த்துருக்கோம். இ இ ஐ அப்படின்னா ஈ. மற்ற உயிர்களுக்கு இவ். ஏகாரத்துக்கு 2. இது 3 தான். அப்போ 3க்குள்ள இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். காட்சி அழகு ஈ வருது. காட்சி அழகு. இகர ஈறு. தீ அணைப்பான் தீ அணைப்பான் தீ அணைப்பான் ஈகார ஈறு. கலை அறிவு ஐகாரம் கலை அறிவு. அடுத்து பாருங்கள், மாவிலை ஆகாரம் மாவிலை. பூவழகு பூ வழகு வா. இவ்வு அங்கே உடம்படு மெய்யாக வருகிறது. அதே போல் ஏகாரம் சே இழை சே இழை. சேவடி சேவடி இ இவ்வு 2 வருது. அந்த மாதிரி அதை எளிமையாக நம்ம அதை புரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு இது சார்ந்து நமக்கு டெட்டில் என்னென்ன வினாக்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். புணர்ச்சியில் மாறுபட்டது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. காட்சி அழகு, பூவழகு, தீ அணைப்பான், கலை அறிவு. இதை பார்த்தோம்னாக்கா காட்சி ஈ, தீ ஈ, கலை ஐ. இது 3ம் ஒரு விதியில் பொருந்துது. அப்போ பூவழகுங்கிறது மற்ற உயிர்கள் வரும்போது சேரதாக இருக்குது வழகு. அதனால் இதில் மாறுபட்டதுங்கிறது பூவழகு. அப்புறம் என்ன அடுத்த கேள்வியை பாருங்கள். உடம்படு மெய்களால் புணர்ந்த பொருத்தமான சொல் எது சரியாக இணைந்திருக்கு? இந்த எடுத்துக்காட்டை பார்த்தாலே நமக்கு அந்த மேலே நம்ம பார்த்தோம்னாலே விடை சரியாக நமக்கு புரிஞ்சுக்கலாம். இப்போ சேயடி சேவடி இதான் உடம்படு மெய்யில் அதாவது ஏகாரத்தில் வரும்போது வரக்கூடிய ஈயும் அங்கே உடம்படு மெய்யாக வரும், இவ்வும் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சேயடி சேவடி. மற்றது எல்லாமே மாறி வரும். அதனால் இதுதான் சரியான விடை. அதனால் தேவையான உங்களுக்கு தகுந்த தேர்வு நேரத்தில் தேவையான தகவல்களை நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுவரை நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா எங்களுடைய காணொலிகள் அனைத்தும் உங்களை சென்றடையும். அதே போல் டெஸ்கிரிப்ஷனில் பழைய வீடியோக்கள் லிங்கும் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெற வேண்டும். இப்போ நன்னூல்
ஈ ஈ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வினும் உடம்படு மெய் என்றாகும் அப்படிங்கிற நன்னூல் நூற்பா சொல்கிற அடிப்படையில் நம்ம இதை பார்த்துருக்குறோம். சிறப்பாக தேர்வை எதிர்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.